வணக்கம் எல்லோருக்கும். இங்க வந்து இப்போ ராஜ்மா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்க சில இன்கிரீடியன்ட்ஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது வந்து 4, 5 தக்காளி, கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூ நட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இதுதான் கிரேவி. அ இது வந்து கொஞ்சம் ஃபைனா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். இதோட இந்த கறிக்கு தேவையான மசாலா, அப்புறம் மஞ்சள் பொடி, இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சுக்க போறேன். அ இப்போ இத அரைச்சு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். அ ரொம்ப ஸ்பைசஸ் வந்து ரொம்ப போடல. ஒரு ஏலக்காய் இதில போட்டிருக்கேன். இத கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு இத அரைச்சு நான் எடுத்துக்க போறேன். இப்போ ம் இத வந்து ராஜ்மா வந்து ம் கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில நெறைய கலர்ஸ் இருக்குது. பொதுவா வந்து நம்ம ராஜ்மா கறி வந்து நார்த் இந்தியால ரொம்ப பாப்புலரா இருக்கும். இப்ப இந்த ராஜ்மா வந்து ஓவர் நைட் ஊற வச்சு, ம் அதாவது 5, 6 விசில், 7 விசில் கூட ம் வச்சு எடுத்த பிறகு கூட ராஜ்மா வந்து கட்டியாவே இருந்தது. அதனால அந்த மாரி 7 விசில் அப்படியே வச்சு 3 வாட்டி குக்கர்ல அந்த மாரி அ திறந்து திறந்து பார்த்து, அதாவது 3 தடவ 7 விசில். அப்ப பார்த்துக்கோங்க எத்தன ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 21 டைம். அதுக்கு மேல கூட இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் குக் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவே விசில் வச்சு தான் குக் பண்ணேன். அப்படி இருந்தும் ராஜ்மா வந்து கட்டியா தான் இருந்தது. ஸோ, இப்போ அரைச்சு வச்ச மசாலா வந்து கொஞ்சம் இது பாத்திரத்தில எண்ணெய் ஊத்தி, கல்பாசி மட்டும் தான் நானு போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வேணும்னா நம்ம பே லீவ்ஸு, நம்மளுக்கு என்ன விருப்பமோ அது போட்டுக்கலாம். புளி போட்டு பண்ணுறதுனால நான் கல்பாசி மட்டும் தான் போட்டேன். அண்டு மசாலாங்கிறது வந்து காரக்குழம்பு மசாலா தான் போட்டேன் நான். இப்போ குருமா மாரி வைக்கிறதா இருந்தா நம்ம ம் மசாலா வந்து வச்சுட்டு, கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சு போட்டுட்டு, ம் அப்புறம் வந்து இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டு, அதாவது புதினா அந்த மாரி கொஞ்சம் போட்டு கூட தாளிச்சு நம்ம குருமா மாரி வைக்கலாம். இது வந்து குருமா கிரேவி கிடையாது. இது ம் அதாவது கொஞ்சம் வித்தியாசமா புளி போட்டு பண்ணுறனால, ஸ்பைசஸ் நெறையா போடாம கல்பாசி மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேணா சோம்பு போட்டுக்கலாம். மசாலா அரைக்கும்போது வேணும்னா. கொஞ்சம் ரொம்ப இல்ல, கொஞ்சம் அம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ம் அ இது கிட்னி பீன்ஸு, அதாவது ராஜ்மா நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணாம நம்ம அரைகுறையா குக் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா, நம்ம வயிற்றுக்கு நல்லது கிடையாது. ஸோ, இத ரொம்ப நல்லா சாஃப்ட்டா குக் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இது ரொம்ப புரோட்டீன் ரிச் ஃபுட் இது. ஸோ இது வந்து சப்பாத்தியோட, பரோட்டாவோட, ரைஸோட, முக்கியமா நார்த் இந்தியால ரைஸோட சாப்பிடுவாங்க. அண்ட் ஈவன் பிரெட், அம் அண்டு எனி பன்ஸ் அதோட சாப்பிட்லாம். அண்டு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியல் உள்ளது. ஸோ டயபெட்டிக்கு அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ராஜ்மாவ நல்லா ஓவர் நைட்டு சோக் பண்ணி, நம்ம நல்லா இந்த மாரி சாஃப்ட்டா குக் பண்ணி எடுத்து,
தென் தாளித்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டு கிரேவியை வைக்கும்போது அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அண்டு அதாவது கிரேவி நல்லா குக் பண்ணி நம்ம இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பிளாக்கு பட்டர் கூட நான் போட்டிருக்கேன். அதை போட்டு கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளோட ராஜ்மா கறி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிக்குது. மசாலா வந்து நம்ம வேக வச்சு அரைக்கிறனால அது ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பச்சை வாசனைங்கிறது வந்து அது இருக்காது. இதுக்கு கொஞ்சம் ஆயில் தாளிக்கும்போது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற வரைக்குமே அந்த மசாலாவை குக் பண்ணணும். பச்சையாக நம்ம அரைச்சிருந்தோன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். இது வேக வச்சு அரைச்சனால கிரேவியில் வந்து அதாவது அந்த மசாலா போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கேஷ்யூ நட் இருக்கிறனால அது அடி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணணும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த கிரேவி வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட் கொஞ்சோண்டு புளி அந்த வெல்லமெல்லாம் போட்டனால நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ராஜ்மா வந்து அப்படியே வேக வச்சு நம்ம சாப்பிட முடியாது. அதில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மசாலா, ஸ்பைசஸ் அண்டு டொமாட்டோ, அந்த புளி, அந்த வெல்லம் கொஞ்சம் சேர்க்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த கிரேவி நார்த்தில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. தேங்க்யூ ஸோ மச்.